வணக்கம். நாங்க அந்த எங்க அன்றாட வாழ்க்கையில நாங்க எலக்ட்ரிசிட்டிய பயன்படுத்தாத நபர்களே கிடையாது. இப்படி நாங்க அந்த எலக்ட்ரிசிட்டிய நாங்க பயன்படுத்துற நேரம், பாதுகாப்பு வழிகளையும் நாங்கள் அதாவது பாதுகாப்பு விஷயங்களையும் நாங்க செக் பண்ணி பார்க்க வேண்டும் அடிக்கடி. ரைட்? ஆ இப்போ உதாரணமா நாங்க வீடுகள்ல நிறைய கம்போனன்ட்ஸ்லாம் நாங்க பயன்படுத்துவோம். ஹால்ல பயன்படுத்துவோம், டிவி யூஸ் பண்ணுவோம், கிச்சன்ல யூஸ் பண்ணுவோம். கிச்சன்ல ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுவோம், ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம். வாஷ்ரூம்ஸில் ஷவர் யூஸ் பண்ணுவோம், அயன் பாக்ஸுகள் யூஸ் பண்ணுவோம். எங்களோட ஹால்ஸ் அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு விதமான கம்போனன்ட்ஸ்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்துகிற நேரம் எங்களுக்கு கட்டாயம் பாதுகாப்பு உபகரணங்கள் எங்களுடைய மீட்டர் பாக்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ளே இருக்குதான்றதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தினாலும் அந்த கம்போனன்ட்ஸ்கள் சரியாக ஒர்க் பண்ணுதான்றதையும் செக் பண்ணி நாங்கள் பார்க்க வேண்டும். அது என்னென்ன விஷயம்ன்றதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நாங்கள் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ளே ஆர்சிசிபி அதாவது ட்ரிப் சுவிட்ச் இருக்குதா, சர்க்கிட் பிரேக்கர்ஸ் சரியான சர்க்கிட் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குதா, அதோட எங்களோட ஏர்த் சரியாக கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்குதா, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் ஏர்த் அடிச்சிருந்தாலும் வெளியில் கொண்டு போய் சரியான முறையில் அது ஏர்த் பண்ணப்பட்டிருக்குதா என்ற விஷயங்கள் நாங்கள் கவனித்து கொள்ள வேணும். அது மட்டும் இல்லை, இடையில எங்கேயாவது ஜாயின்ட்ஸ் இருக்குதா, முக்கியமாக வயரிங் செய்கிற நேரம் இடையில எந்த விதமான ஜாயின்ஸும் இல்லாமல் செய்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி செய்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்டான முறையாக இருக்கு. இப்போ அந்த ஜாயின்ட்ஸுகள் இல்லாமல் இருக்க வேணும் கட்டாயம். அதோட எங்களோட வயரிங்ஸை நாங்கள் சரியான கண்டியூட்ஸ் பைப்புகள் போட்டு அந்த கண்டியூட்ஸுக்குள்ளால நாங்கள் வயரிங்ஸை இழுத்துருக்கிறோமான்ற விஷயங்களையும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, கிச்சன்ஸில் நாங்கள் பயன்படுத்துகிற நேரம் எப்போவுமே அந்த ஏர்த்ஸ் குவாலிட்டி சரியாக இருக்க வேணும். நாங்கள் பயன்படுத்துகிற ப்ளக் டொப்புகள் சரியாக இருக்க வேணும். சில பேர் சில நேரங்களில் சொக்கட்டை இதண்டி கொண்டு வயரை மட்டும் செருவி இருப்பாங்க. அது எல்லாமே ஆபத்தான விஷயங்கள். அந்த ஆபத்தான விஷயங்களை தவிர்த்து கொண்டு சரியான ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எங்களுக்கு இருக்கான்றதை நாங்கள் கட்டாயம் செக் பண்ணி பார்க்க வேணும். இப்போ இந்த கம்போனன்ட்ஸில் நாங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்குறது, அது சரியாக ஒர்க் பண்ணுதா, என்ன விஷயங்கள் இருக்குது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ளேன்றது நாங்கள் இருக்கா இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்ப்போம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற கம்போனன்ட்ஸுகள் இது எல்லாம் சொல்கிறது நாங்கள் மெயின் சுவிட்ச் அல்லது ஐசோலேட்டர்னு சொல்லுவோம். இப்போ மெயினான சப்ளை எங்களுக்கு வார இடம் இதுதான். இதுக்குள்ளார தான் எங்களுக்கு இந்த மெயின் சப்ளை வர போகுது. ரைட், அப்படி அந்த கனெக்ஷன் இந்த ஆர்சிசிபி அதாவது ட்ரிப் சுவிட்சுக்கு தான் முதலாவது போகும். இந்த மெயின் சப்ளை எங்களுக்கு இதில் இன்னாகி இதில் அவுட் ஆகி இந்த ஆர்சிசிபிக்கு தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இதுக்குள்ளால போக போகுது. பாருங்க, இதுக்குள்ள இன் ஆகுது சப்ளை, இந்த இடத்துல சப்ளை இன் ஆகுது, இந்த இடத்துக்குள்ளால வெளியில் இந்த ஆர்சிசிபிக்குள்ளே வருது. ரைட், அப்போ இந்த ஆர்சிசிபிக்குள்ள தான் எங்களுக்கு பவர் ஸ்டார்ட் ஆகுது. இது மெயின் சுவிட்ச். அப்போ இது எங்களுக்கு நார்மலாக இதோட லட்சியங்க நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சில பேர் சில இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க 3 போல் எம்சிபி கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 3 போல் எம்சிபி யூஸ் பண்ணுறதுலேயும் பிரயோசனம் இருக்குது. தச்செல்லாம் இந்த இங்கால இருக்கிற சிஸ்டங்கள் ஏதாவது ஷார்ட்னு சொன்னால் டோட்டலாக இந்த கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த 3 போல் எம்சிபி உதவி செய்யும். சில நேரங்களில் ஐசோலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஐசோலேட்டரில் இந்த ட்ரிப்பிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்காது. ஐசோலேட்டரில் பிரேக்கிங் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஐசோலேட்டர் அதாவது கரண்ட்டை ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட், இதில் இந்த சிஸ்டத்துக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு நாங்கள் போட்டிருக்கிறது சிமென்ஸ் பிராண்ட் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். 2 போல் எம்சிபி நாங்கள் போடப்பட்டிருக்குதுல. இந்த 2 போல் எம்சிபி என்ன செய்யணும், சில விலைங்களை ஃபுல் ஷார்ட்னு சொன்னாலும் இந்த எம்சிபி டக்கண்டு பிரேக் ஆகக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த எம்சிபி இதில் போடப்பட்டிருக்கிறது 32 அம்பியர் எம்சிபியை நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்குது. ரைட், அப்போ இதில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் அடுத்தது இருக்கிறது ஆர்சிசிபிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிൻ്റെ சப்ளை வோல்டேஜ் போட்டிருக்குது, சப்ளை அம்பியர் போட்டிருக்குது. அடுத்தது பிரேக்கர்ஸ். இந்த பிரேக்கர்ஸில் இருக்கிற டைப்ஸ் சி டைப். இந்த பிரேக்கர்ஸ் சி டைப் யூஸ் பண்ணியிருக்குது. அதில் இந்த பிரேக்கர்ஸ் 10 அம்பியர் யூஸ் பண்ணியிருக்குது. இந்த பிரேக்கர் 20 அம்பியர் யூஸ் பண்ணியிருக்குது. இது 20 அம்பியர், இது 20 அம்பியர். அப்போ ஒவ்வொரு சர்க்கியூட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி வித்தியாசமான அம்பியர் வகையில் இருக்கிற பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்குது. அப்போ இதை நீங்கள் உறுதிப்படுத்த வேணும். உங்களோட ஹாலில் நீங்கள் எவ்வளவு கரண்ட்டை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேணும்.
ஒரு கிச்சனில் நீங்கள் எத்தனை ஆம்பியர் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஹீட்டர், வாட்டர் ஹீட்டரா, அல்லது ரைஸ் குக்கர் அப்படி எல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, மோட்டர் கனெக்ஷன் அதுக்குள்ள இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய வேல்யூ மேக்ஸிமம் பவர் அடங்கிய எம்சிபி பிரேக்கர்ஸ் நீங்கள் போட வேணும். ரைட், அந்த ஸ்டாண்டர்டில் எங்களுக்கு கம்போனன்ட்ஸ்கள் போடப்பட்டிருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். இப்போ எலக்ட்ரீஷியன் வந்து ஒர்க் பண்ணுற நேரம் நீங்கள் முழு விஷயத்தையும் எலக்ட்ரீஷியன்ற கையில் நீங்கள் விடக்கூடாது. இப்போ நீங்கள் போய் செக் பண்ண வேணும், நீங்கள் பார்க்க வேணும் இது என்ன செய்கிறார் அவர், எத்தனை ஆம்பியர் அவர் போடுறார், அது ஏன் அவர் அதில் அந்த ஆம்பியர் அளவு போடுறார், மேக்ஸிமம் எவ்வளவு நான் பாவிக்க போகிறேன்ற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும். ரைட், இப்போ இந்த கம்போனன்ட்ஸில் வந்து நாங்கள் என்ன செக் பண்ண வேணும்னு சொன்னால், இந்த மெயினில் வந்து இந்த லட்சிங், இந்த லட்சிங் இந்த ஒன் ஆஃப் பண்ணுறது வந்து நார்மலாக ஃப்ரீயாக வந்து மெல்லமாக தட்டைக்க அது டக்குன்னு ஆஃப் ஆகுதான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். இது கட்டாயம். இந்த லட்சிங் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க வேணும், ஈஸியாக அது போய் வர வேணும். ரைட், இது முதலாவது டெஸ்டிங். அப்போ நாங்கள் ஒவ்வொரு லட்சிங்கையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா நாங்கள் தட்டுற நேரம் டக்குன்னு போய் விழுதான்னு சொல்லி இந்த இது ஒவ்வொன்றையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட், அப்போ இதில் இருக்கிற பிரேக்கர்ஸ் எல்லாமே சரியான குவாலிட்டியில் நல்ல நீட்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ இதை நீங்கள் ஒரு மந்த், ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, அல்லது நீங்கள் சில வேளை டஸ்ட் கூடின இடங்கள், சில கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் குறைவான இடங்களில் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். இந்த லட்சிங் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேணும். அப்போ முதலாவது விஷயம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்குள்ள நாங்கள் பார்க்க வேண்டியது லட்சிங். அந்த ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் வந்து ஃப்ரீயாக ஈஸியாக அது ஒர்க் பண்ணுதான்றதை நாங்கள், அந்த லட்சிங் சரியாக இருக்கான்றதை நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது இந்த ஆர்சிசிபியை நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். இந்த ஆர்சிசிபின்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க வேணும். ரைட், இப்போ இந்த ஆர்சிசிபியை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பட்டன் இதில் டி என்று போட்டிருப்பினா, அப்போ இந்த டெஸ்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினால் இந்த ஆர்சிசிபி விழ வேணும். இது வந்து ட்ரிப்னு சொல்கிறது. இதைத்தான் நாங்கள் ட்ரிப் சுவிட்ச்னு சொல்லுவோம். இதை மெயின் சுவிட்ச் அல்லது ஐசோலேட்டர்னு சொல்லுவோம். இதை ட்ரிப் சுவிட்ச்னு சொல்லுவோம். இது இவ்வளவுமே வந்து பிரேக்கர்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரிப் சுவிட்ச் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதாவது தற்செயலாக ஏதாவது சின்ன மின் கசிவுகள் ஏற்பட்டால் டக்குன்னு இந்த ட்ரிப் சுவிட்ச் வந்து பிரேக் ஆகக்கூடியதாக இருக்கும். என்ன மின்னொழுக்குகள், உதாரணமாக நீங்கள் கிச்சனில் நீங்கள் பாவிக்கிற நேரம் சில ரைஸ் குக்கரில் ஏதாவது மின் ஷார்ட் இருக்குமென்னு சொன்னால், மின் லீக்கேஜ் இருக்குமென்னு சொன்னால், இந்த வாட்டரிங்கோட நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அப்போ அந்த இடங்களில் லீக்கேஜ் இருக்குமென்னா டக்குன்னு இந்த ட்ரிப் சுவிட்ச் ஆனது பிரேக் ஆகிடும். அப்போ பொடியில் கரண்ட் பாஸ் ஆகாது, அங்கே ஒரு சேஃப்டியை வந்து இது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரைட், அப்போ இது எப்படி நாங்கள் செக் பண்ணுறதுன்னு சொன்னால், நாங்கள் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் அந்த லட்சிங் வந்து டக்குண்டு ட்ரிப் ஆகிட்டுது. அப்போ இது எப்படி எங்களோட சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணுன்றதையும் நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். அதை செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் ஏர்த் எங்களுக்கு இருந்தே ஆக வேணும். எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பேனலில் வந்து எங்களோட ஏர்த் வந்து சரியாக கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும். இப்படித்தான் இருக்கும். எல்லா விதமான ஏர்த்தும், அதாவது ரூம்ஸ்களுக்கெல்லாம் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஹாலில் இருக்கட்டும், இல்லை எங்கே இருந்துட்டான வார ஏர்த் வந்து உங்களோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனலுக்குள்ளே வந்து லிங்க் ஆக வேணும். இந்த ஏர்த் சரியாக இல்லைன்னா கூட நீங்கள் எந்த வித பாதுகாப்பு சுற்றை பயன்படுத்தியும், அதாவது ஆர்சிசிபியை பயன்படுத்தி உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போடும். அப்போ சில கம்போனன்ட்ஸில் நீங்கள் பாவிக்கிற நேரம் அந்த கம்போனன்ட்ஸ்களில் கரண்ட் லீக் ஆகிட்டேன்னு சொன்னால் அந்த லீக் வந்து சில விட நாங்கள் கை வைக்க எங்களுக்கு அடிக்கலாம். அப்போ அந்த ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த ஏர்த் வந்து சரியாக இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பொடியில் நாங்கள் ஏதாவது டச் பண்ணினா கூட எங்களுக்கு அந்த எஃபெக்ஷன் வராது. இந்த பொடியில் லிங்க் ஆகிற நேரம் இந்த கரண்ட் டக்கண்டு இதுக்குள்ளால எஃபெக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த ட்ரிப் சுவிட்சை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். இந்த ட்ரிப் சுவிட்சை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சிடும். இந்த ட்ரிப் சுவிட்ச் வந்து விழுமென்னு சொன்னால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இந்த ட்ரிப் சுவிட்ச் விளையல் என்று சொன்னால் தான் எங்களுக்கு பிரச்சனை. இந்த ஏர்த்தை நாங்கள் சரியாக சென்சிட்டிவாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்க வேணும். இப்போ எங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லை, அல்லது எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏர்த்தை செக் பண்ணி பார்க்குறது, சரியாக இருக்கான்றதை எப்படி செக் பண்ணி பார்க்குறது, ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் ஒன்று நாங்கள் செய்து பார்ப்போம். அதை நான் இதில் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ நாங்கள் இந்த ஏர்த்தை நாங்கள் செக் பண்ண வேணும். இப்போ இப்படி ஒரு வயர் துண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இப்படி ஒரு வயர் துண்டை எடுத்துக்கொண்டு இந்த பெரிய குரக்காட்டைல் கிளிப் இருந்தால் அதில் இன்னும் நல்லா, அப்போ அந்த ஏர்த்தை கொண்டு நீங்கள் இதில் லிங்க் பண்ணுங்க. ரைட், அப்போ அதில் நாங்கள் லிங்க் பண்ணி ஆச்சுது. இப்போ இதை நான் கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், என்னோடய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இருக்கிற நியூட்டலில் கொண்டே நான் டச் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி நியூட்டலில் நான் டச் பண்ணுற நேரம் இந்த ஆர்சிசிபி டக்குன்ட்டு
ஃபங்க்ஷனாக வேணும். இப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னால் என்னுடைய ஏர்த் வந்து சரியாக இருக்குது. இப்போ இது ஒரு ப்ராப்பரான வழி இல்லை என்றாலும் இது எங்கள்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை என்ற பட்சத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு டெஸ்டிங். இது முக்கியமாக நாங்கள் இந்த டெஸ்டிங் செய்கிறதுக்கு மெகர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மெகர்ஸை யூஸ் பண்ணி தான் ஏர்த்தின் சென்சிட்டிவை நாங்கள் பார்க்க வேணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த ஒரு டெஸ்டிங்கை நீங்கள் செய்து பார்க்கலாம். எங்களோட ஏர்த் வந்து சரியான குவாலிட்டியில் இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்னும் நீங்கள் லைவுக்கு நீங்கள் டச் பண்ணக்கூடாதுன்னா லைவில் கரண்ட் பொட்டென்ஷியல் வந்து கூடவே இருக்கும், பவர் கூடவே இருக்கிறபடியே நீங்கள் லைவில் அந்த டெஸ்டிங்கை நீங்கள் செய்யக்கூடாது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்டில் மேலே இல்லை, இதில் அவுட் ஆகிற இடத்துல தான் நீங்கள் செக் பண்ண வேணும். ரைட், இப்போ இந்த இடத்துல அவுட் ஆகிற இடத்துல நீங்கள் செக் பண்ணுற நேரம் பாருங்க, நான் அதை செக் பண்ணி காட்டுறேன். ரைட், டக்குன்றது ட்ரிப் ஆகிடுது. இப்போ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் செக் பண்ணுற நேரம் எங்களோட ஆர்சிசிபி சரியான மெத்தடில் ஒர்க் பண்ணுதான்ற விஷயத்தை நாங்கள் இதில் உறுதிப்படுத்த கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த டெஸ்டிங். நீங்களும் உங்களோட வீடுகளில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், உறுதிப்படுத்தலாம் உங்களோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமாக இருக்குது, என்ன மாதிரி அது ஃபங்க்ஷன் சரியாக நடக்குதான்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.